அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி முக்கியமான ஒரு மூலிகை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுதான் குப்பைமேனி, மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய குப்பைமேனியினுடைய ஒரு அற்புதமான ரகசியத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு குப்பைமேனி தெரியும். இதுதான் குப்பைமேனி செடி. இது மருத்துவத்திலையும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இதனுடைய பெயர் காரணம் குப்பைமேனின்னு ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், மேனியானது குப்பையாக இருந்தாலும் பொன்னிறமாக மாற்றக்கூடிய அற்புத வல்லமை கொண்டது அப்படின்றதுனால தான் இதுக்கு பேர் குப்பை மேனி அப்படின்றது. மேனியை குப்பையாக இருந்தாலும் பொன்னாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு செடி. இது மகாலட்சுமி கடாட்சம் வேர் அப்படின்னு பேர். இந்த குப்பை மேனியினுடைய வேருக்கு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு பேர். இது வேரை நம்ம எப்படி பறிக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும், இது 100% பண ஆகர்ஷணத்துக்குரிய ஒரு அற்புதமான வேர் தான் இது. இதில் இருக்கக்கூடிய ஆணி வேர் தான் நமக்கு மகாலட்சுமி கடாட்சம், அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியது. இந்த லாட்ரி சீட்டு, ரேஸு, இந்த மாதிரி திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களெல்லாம் இந்த மகாலட்சுமி கடாட்சத்தம், அதாவது உழைக்காமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் பொருள் ஈட்டுறதை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இது குப்பைமேனி மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இதை பரீட்சை செய்து பார்த்தாகிவிட்டது. இது ஒரே ஒரு ஜீவராசிக்கு மட்டும்தான் இதனுடைய மகத்துவம் தெரியும். அதுதான் பூனை. பூனைக்கு மட்டும்தான் இதனுடைய எல்லா ரகசியமும் தெரியும். அதனால தான் இது பேரே பூனை வணங்கி அப்படின்னு பேர். இந்த வேறு பூனைக்கிட்ட போட்டுட்டிங்கன்னா பூனை அற்புதமாக கொண்டாடும். இதை தேய்க்கும், வணங்கும், இது நிறைய வேலை செய்யும். இந்த வீடியோவிலேயே அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பூனை வணங்கி அப்படின்னு பேர், குப்பைமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மூலவேர், இந்த மூலவேர் ஆணி வேர் தான் இதுக்கு மகாலட்சுமி கடாட்சத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த வேர் இந்த ஆணி வேரை மட்டும் எப்படி பறிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வேரை பயன்படுத்தணும், பறிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வேரை பறிக்கணும். அதுக்கு முன்னே சனிக்கிழமை சாயந்தரம் அந்த குப்பைமேனி செடி குப்பையில் தான் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். அந்த குப்பைமேனி செடிக்கு சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணீர் தெளித்து ஒரு விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மஞ்சளை ஒரு நூலில் கட்டி அதுக்கு காப்பு கட்டணும். காப்பு கட்டும் பொழுது நாம் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல். அது பேர் என்னன்னா, நாம் உங்களை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்த போகிறோம். எங்களுக்கு பொருள் குறைவாக இருக்குது, பணம் குறைவாக இருக்குது, எங்களுக்கு பண ஆகர்ஷணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கேட்டால்தான் கிடைக்கும். அதாவது இயேசு பிரான் சொல்கிறார், தட்டுங்கள் திறக்கும், கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்றாரு. கேட்குறதுனால தப்பு இல்லை, பிரபஞ்ச இடத்துல தான் கேட்குறோம் நம்ம. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வீணர்கள் அப்படின்னு போய்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இந்த வேரெல்லாம் வச்சா எங்கேயா பணம் வரும், எப்படியா வரும் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு அதிசயமான விஷயம். இது பூனைக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பூனை இது எப்படி வணங்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலேயே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது எந்த அளவுக்கு அது கொண்டாடுது, எந்த அளவுக்கு அது அற்புதமான வேலை செய்யுது அப்படின்றது இறுதியில் நீங்கள் அதை நேரடியான காட்சியாகவே பார்க்க போகிறீங்க. இதை ஞாயிற்றுக்கிழமை பறிக்க வேண்டும், சனிக்கிழமை காப்பு கட்ட வேண்டும். அப்புறம் இதுக்கு நாம் சொல்ல வேண்டியது சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு சனிக்கிழமையே சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணீர் தெளிக்கணும். ஒரு விராலி மஞ்சளை காப்பு கட்டணும். காப்பு கட்டிட்டு சங்கல்பம் அப்படின்றது பிரார்த்தனையின் பேர். அது பேர். சங்கல்பம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்காது. அதுக்காக நாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் பறித்து உங்களை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதுக்கு உயிர் இருக்காது. இது சித்தர்கள் மறைமுகமாக இதை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் சாபம் கொடுத்துருக்குறாங்க. அந்த சாபம் நீக்கிறதுக்காக நாம் ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தணும். ஒரு சில முறைகள் இருக்குது. முறைகள் அப்படின்ன உடனே அது என்ன சொல்லுவாங்க, கோட்பாடு, ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்பாடு, ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு என்ன கோட்பாடு சொல்கிறாரோ என்ன ஒன்றும் இல்லை. கோட்பாடு அப்படின்றது ஏன், எப்படி, எங்கே இப்படின்றது தான் கோட்பாடு. அந்த ஃபார்முலாவே இது சரியாக முறையாக கடைப்பிடிக்கிறவங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு தேங்காயை எடுத்து வீட்டில் சட்னிக்காக உடைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முழு தேங்காய் வீட்டில் தான் இருக்கும். சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி எடுத்து வச்சுக்கலாம், மறுபடியும் சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு தேங்காயை வீட்டில் உடைக்கும் போது முழு தேங்காயும் வீட்டில் கிடைக்கும். இதே வந்து நம்ம கோயிலில் கொண்டு போய் ஒரு தேங்காய் அர்ச்சனைக்கு கொடுத்தோம்னா பாதி தேங்காய் தான் வீட்டுக்கு வரும், பாதி தேங்காய் பூஜையாளி எடுத்துக்குவார். அர்ச்சனையில் பாதி தேங்காய் கோயிலே நின்றுடும். இதே இன்னொரு இடத்துல இந்த தேங்காயை வந்து நம்ம திஷ்டி சுற்றுறதுக்காக திஷ்டி சுற்றிட்டு தெருவில் உடைக்கும் போது முழு தேங்காயும் விட்டுட்டு வரணும், தெருவிலே உடைச்சி விட்டுட்டு வரணும். ஒரு தேங்காயே அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. எதை எப்படி எங்கே செய்ய வேண்டும் அப்படின்ற கோட்பாடு இருக்குது. இந்த கோட்பாடுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் கோல்டன் ரேஷியோ, தங்க கோட்பாடு அப்படின்னே பேர். அது வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. அது எல்லாத்துக்குமே உலகத்தில் எல்லா நிகழ்வுக்கும் ஃபார்முலா இருக்கிறது. கோட்பாடுகளை கடைபிடிக்காமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது தான். இந்த வேர்கள் வந்து எதை அதிர்ஷ்டத்தை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான வேர். இதை வந்து அனுபவபூர்வமாக இது பரீட்சை செய்து பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நாமும் இதை பரீட்சை செஞ்சு பார்த்துருக்குறோம். ஆணிவேர் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆணிவேர், நேராக இருக்கக்கூடிய இந்த ஆணிவேரை மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த ஆணிவேரை மட்டும்தான் பயன்படுத்தணும். மிக அற்புதமான வேலை செய்யக்கூடியது. இது ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்பு போய் அதுக்கு மந்திரம் இருக்குது, உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு இருக்குது. அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரே வரி தான். ஓம் மூலி, இந்த மூலிகை செடி பேர் ஓம் மூலி, மகாமூலி. இது ஒரு மகா சக்தி கொண்டதுனால மகா மூலிகை, மூலிகைன்றதுனால மூலின்றோம். ஓம் மூலி மகாமூலி, உன்னுயிர் உன்னுடம்பில் தங்க சிவா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சிவனை வச்சு தான் எல்லாமே வந்து இதுக்கு வந்து சாபம் கொடுத்துருக்குறாங்க சித்தர்கள். இது யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதனால் சிவனை வச்சே மறுபடியும் உன்னுயிர் உன்னுடம்பில் தங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம். ஓம் மூலி ஜீவமூலி, அதாவது ஜீவன் இருக்கக்கூடிய உயிர் மூலி இது. ஓம் மூலி ஜீவமூலி, உன்னுயிர் உன்னுடம்பில் தங்க சிவா அப்படின்னு பறிக்கணும். உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே என்ன ஜீவசக்தி இருந்ததோ, இதில் இருக்கக்கூடிய பிராணசக்தி காஸ்மிக் எனர்ஜி இருந்ததோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறோம். பறிக்கும் பொழுது நாம் இரும்புகள் நகம் படக்கூடாது, இரும்பு படக்கூடாது. இரும்பு பட்டாலோ நகம் பட்டாலோ இதனுடைய சக்திகள் குறைஞ்சிடும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்து மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிடணும். இதை வந்து நகம் படக்கூடாது. நகம் படக்கூடாதுன்னா ஈஸியான மெத்தடு ஒன்று இருக்குது. ஏன்னா க்ளவுஸ் போட்டுக்கலாம், பிளாஸ்டிக் க்ளவுஸ் போட்டு இதை உடச்சி வேர்களை மட்டும் உடச்சி மஞ்சள் தண்ணியில் ஒரு நாள் பூரா ஊறணும். ஞாயிற்றுக்கிழமை பூரா ஊறணும். திங்கக்கிழமை அதுக்கு எடுத்து மந்திரங்கள் ஏற்ற வேண்டும். மந்திரங்கள் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் பிடிக்குதோ அந்த மந்திரங்கள் உங்களுக்கு ஏற்றிக்கலாம். இருக்கிறதுல சிறப்பான மந்திரம் காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவ சுவா தஷவி துர்வரேண்யம் பர்ஹோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் அப்படின்ட்டு இருக்குது. காயத்ரி மந்திரத்தை இதில் வந்து பாடம் பண்ணி மந்திரங்கள் ஏற்றலாம். மந்திரங்கள் வந்து 27, 54, 108, 1008 இந்த வகையில் எண்ணிக்கையில் ஏற்றணும். மந்திரங்களை ஏற்றலாம். இதெல்லாம் கோட்பாடுகள். இதுக்கெல்லாம் வந்து விதிமுறைகள் இருக்குது. இப்படி செய்யலாம். சூரிய உதயத்துக்கு முன் தான் செய்யணும். இதுக்கு வந்து கையுறைகள் போட்டுக்கிட்டு உடைச்சிக்கலாம். அதாவது கேட்டால் தான் கிடைக்கும். இது கேளுங்க, கட்டாயம் கிடைக்கும். இது 100% அற்புதமான ஒரு மூலிகை தான். இது கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கோட்பாடு மூலமாக தான் இது வருது. இதுக்கு அடுத்தது மந்திரம் குபேர மந்திரம் அப்படின்ட்டு இருக்குது. ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்பிரதமே தேகி தேகி தாபய ஸ்வாகா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது, குபேர மந்திரம். குபேர மந்திரம் ஏற்றினா பொருள்கள் பணங்கள் வந்து கிடைக்கும். லட்சுமி மந்திரம் இருக்குது. ஓம் ஓம் நமோ ஓம் மகாலட்சுமி சேவித்மகி விஷ்ணு பத்னி சே தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயா. திடீர்னு அந்த மந்திரங்கள் ஞாபகத்துக்கு வராது. அந்த மாதிரி அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓம் மகாலட்சுமி வசி வசி கும்பஷுவாகா அப்படின்னு ஒரு மந்திரம். அது ஒன்றும் ரொம்ப அற்புதமான வசிய மந்திரம். ஓம் ப்ரீங் மகாலட்சுமி வசி வசி கும்பஷுவாகா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஏற்ற மந்திரங்களை எது வேணாலும் ஏற்றிக்கலாம். ஓம் முருகா அப்படின்னு ஏற்றிக்கலாம். ஓம் நமச்சிவாயா இதுவும் ஏறும். எது வேண்டாலும் ஏறும். நாம் சொல்கிற வேலையை செய்யும். இதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்ம இது எங்கேயாவது ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்பொழுது வேலை சக்ஸஸ் ஆகும். தொழில் செய்யும்போது தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் கடைகள் மற்றும் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்கள் தொழில்கள் சிறப்பாக நடக்கும்.
ஜனவசியம், பணவசியம் அதிகமான ஒரு அற்புதமான வேர் வந்து இந்த குப்பை மேனி. இந்த குப்பை மேனி இலையை வந்து நம்ம தோல் வியாதிக்கு தடவணும்னா அரைச்சி தடவும் பொழுது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இது மகாலட்சுமி கடாட்ச வேருன்னே பேர், இதுக்கு பேர். நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. ஓம் மகாலட்சுமி வித்மகி விஷ்ணு பத்னி தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படின்ற மந்திரம் திடீர்னு ஞாபகம் வராது. நமக்கு நிறைய மந்திரங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தெரியாது. அப்புறம் ஏதோ ஒரு உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய மந்திரங்களை நீங்கள் ஜபிக்கலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயா, ஓம் சரவணபவ, இதெல்லாம் வந்து அற்புதமான மந்திரங்கள். விநாயகருக்குரிய மந்திரங்களும் இருக்குது. என்ன விநாயகருக்குரிய மந்திரம் அப்படின்னு சொன்னால், ஐந்து கரத்தினை, யான முகத்தினை, இந்தி நிலம்பலை போடும் எயிற்றினை, நந்தி மகத்தினை, ஞான குழுந்தினை, புந்தியில் வைற்றடி போற்றுகின்றேனே, அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதி மாமுரனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுத கால், விநாயகனே வில்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனை வேட்கை தேடி இருப்பான், விநாயகனை விண்ணிற்கும் மண்ணிற்கும் நியாயமாம், தம்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அகவல்கள் படிக்கிறதுனால நிறைய இது வரைக்கும். அப்புறம் காளி தேவதையினுடைய மந்திரம், ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்தி உலகெங்குமாய் நின்றாய், அனைத்தையும் நீங்கி நிற்பாளை நெஞ்சுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவார் இப்பொருள் அறிவார், அன்றாளில் துயில்கின்ற பெம்மானம் என் ஐயனும் அப்படின்னு மந்திரங்களை வந்து எவ்வளோ வேணாலும், எத்தனை அகவல்கள், எத்தனை மந்திரங்கள். அப்புறம் இருக்கிறதுலே சிவபுராணங்கள் படிக்கும்பொழுது நிறைய ஏறும். சிவபுராணத்தில் நிறைய நம்மளையே சிவன்கிட்ட அர்ப்பணிக்கிறது. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து, வேற்று விகாரம் இடமோட அன்பில் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐய அரசனை ஓவென்று அப்படின்னு முடியும் கடைசியாக. இந்த மாதிரி அப்புறம் அச்சோப்பதிப்பம் வேணும். முக்தி நிலை எறியாத மூர்க்கனோடு முயல்வினை பக்தி நிலை அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலாயும் அறிவித்து சிவமாக்கி என வைத்து அத்தனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவியன் அப்படின்னு நிறைய மந்திரங்கள் இருக்குது. நமக்கு எது பிடிக்குதோ அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜெயிச்சுக்கலாம். மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மந்திரங்கள் தான் இது. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய அஷ்டபந்தன ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தில் இதுவும் சேர்த்தி, இது மட்டும் இல்லாமல் சென்னாயினுடைய விலை வேறு, இன்னும் அற்புதமான சஞ்சீவினி வேர்களெல்லாம் இது கூட போட்டு தான் இந்த அஷ்டபந்தன ரக்ஷா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது நீங்கள் செய்ய முடியாதவங்க நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். இது இலவசமாக தான் நம்ம கொடுக்குறோம். இது காசு கொடுக்கறதில்ல. இது வந்து என்னுடைய சிசிர்களுக்கு ரேகி வகுப்புகளில் இது வந்து பாதுகாப்புக்காக கொடுக்கறது. இன்னும் அப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த வேர்கள் கூட சேர்த்த வேண்டிய பொருள்கள் அப்படின்ட்டுருக்கு. ஜவ்வாது, புனுகு, கோராஜனை, அத்தரு, இதுங்கெல்லாம் வந்து இதில் வந்து சேர்த்து வைக்கணும். அப்போ தான் வந்து இதில் மந்திரங்கள் ஏறும், வேகமாக ஏறும். ஆனால் எப்பயுமே அருவமா திரஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. வாசனை திரவியங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் கோயிலில் போயிட்டு கற்பூரம் பொறுத்து வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சா தான் சாமி ஆடும். யாருக்காவது சாமி வரணும் அப்படின்னு சொன்னால் கற்பூரம் பொருத்தி வச்சு அந்த அருவமான அந்த வாசனை வந்து அவங்களுடைய உள்ளே போனால் தான் வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த அஷ்டபந்தன ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயத்தை அற்புதமாக வேலை செய்கிறது. லட்சக்கணக்கான தாயத்தை என்னுடைய சிசியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரேக்கி வகுப்புகளில் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம். இது வந்து வாங்கி கூட வச்சுக்கலாம். முடியாதவங்க, உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நாம் ஆயிரக்கணக்கான வேர்களை வந்து காட்டில் போய்ட்டு பறித்து எடுத்து அது வந்து பயன்படுத்துகிறோம். நிறைய பேருக்கு இலவசமாக தான் கொடுக்குறோம். யாருக்கும் பணம் வாங்கிக்கிட்டு கொடுக்குறதில்ல. அதனால் வேர்களுடைய தன்மை தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று அப்படின்னு சொன்னோம். அதாவது நீ இது வந்து செய்ய பறி வச்சுக்கோ. இதெல்லாம் இல்லாமல் கடைசி அபியார் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு குணங்கள் உரைப்பது நன்று. எதுவுமே இல்லைனாலும் அவங்க பற்றி சொல்லு அப்படின்னா. அதனால் இது எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அஷ்டபந்தன ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நீண்ட நாட்களாக இதை வந்து இந்த வேர்களை போட்டு கொடுக்குறோம். நிறைய அதிசயமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில வீணர்கள் வந்து ஏதாவது ஒரு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா அவன் வந்து அடி மட்டத்தில் இருப்பான். சாப்பாட்டுக்கு வசதி இல்லாதவன் தான் கிண்டல் கேலி பண்ணுவாங்க. பெரிய பெரிய பணம் வச்சுருக்கிறோம், பெரிய பெரிய தாந்திரிகத்தை பயன்படுத்துகிறவங்களாம் அதெல்லாம் செய்கிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் வந்து அந்த நெறிமுறைகளில் போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்புவாங்க. அதுதான் முக்கியம். நம்பிக்கையில் தான் எல்லாமே நடக்குது. இந்த வேறு கூட வேலை செய்கிறது
அவங்கவுங்களுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கையில் தான் அது வேலை செய்யுது. எனவே இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த சஞ்சீவினி வேர்கள் இவைகளெல்லாம் இதுவும் சஞ்சீவினி வேர் சம்மந்தப்பட்டது தான். இது மகாலட்சுமி வேர் அப்படின்னு பேர். மகாலட்சுமி வசிய வேர். இதையும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கலாம். இந்த சல்லி வேர்கள் வேலை செய்யாது. ஆணி வேர் மட்டும்தான் வேலை செய்யும். நீட்டாக இருக்கக்கூடிய ஆணி வேர் மட்டும்தான் வேலை செய்யும். இது வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். அடிமுகமானவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் இந்த குப்பைமேனி செடியை பிடுங்கி கொண்டு போய் அதனுக்கு பூனைக்கு முன்னாடி போட்டு பாருங்கள். அது என்ன நடக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த பூனை வந்து அந்த வேரை வந்து திரும்ப திரும்ப போயிட்டு அதை வந்து முகருது, அப்புறம் மூஞ்சியில் தடவுது, அப்புறம் திரும்ப திரும்ப எடுத்து அது வந்து ஒரு எப்படி ஒரு சின்ன குழந்தைகிட்ட பொம்மை கொடுத்தா எப்படி அது கொண்டாடுமோ அதே அளவுக்கு அந்த வேரை வந்து அந்த பூனை வந்து நடந்துக்குது. இதை வந்து இயற்கையில் நம்ம சித்த புருஷர்கள் பூனை வணங்கின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி சோதனை மூலமாகவே இன்றைக்கி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் அந்த குப்பைமேனியினுடைய செடியை வேரோடு பிடுங்கி கொண்டு போய் போட்டு அதை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க.